வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் 11 முடிஞ்சதுக்கப்புறம் அதனை பற்றின இன்னும் நிறைய சர்ச்சைகள் இன்னும் வந்த வண்ணம் தான் இருக்குது. அந்த விதத்தில் நிக்கில் தான் எப்படி டைட்டன் வின்னர் ஆனார் அப்படிங்கிற விஷயங்களை சரண்ராஜாவோட ஃபேன்ஸ் இன்னும் கேட்டுகிட்டே வராங்க. அவர் சீட் பண்ணி தான் கண்டிப்பாக டைட்டன் வின்னர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அதுக்கு நிக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் அது எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்குன்னு சில மக்கள் இருக்காங்க, அவங்க எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் ஆரம்பத்துலேருந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கவனிச்சுட்டு தான் வராங்க. ஸோ இவங்க தான் நான் டைட்டில் வின்னர் ஆகணும் முடிவு பண்ணியிருக்காங்களே தவிர நான் முடிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமான ரிப்ளையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சீட் பண்ணி ஏமாற்றிட்ட அப்படிங்கிற ஒரு மோசமான அந்த ரிப்ளைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற ஐடியை நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அவங்கள மாதிரி எனக்கு சீப்பாக பேச தெரியும், ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரண்ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய அம்மா இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடிஷனுக்கே நம்ம போய் கலந்துருக்க முடியாது. உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யி அப்படிங்கிற மாதிரி அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்மா நான் அம்மாவை வேலைக்கு அனுப்புறதில்ல. ஏன்னா அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடும். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதிகமாக நானும் என்னுடைய அப்பாவும் தான் வேலை பார்ப்போம். இப்போ நான் எங்கேயாவது கான்சர்ட் போகிறேன் அப்படிங்கும்போது நான் என்னுடைய அம்மாவே ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். என்னுடைய அம்மா என்னென்ன பார்க்கணும் ஆசைப்பட்டாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருந்தாரு. அதுக்கு சரண்ராஜோட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பணம் காசு சொத்து மேலெலாம் எனக்கு பெருசாக ஆசை கிடையாது. அவன் ஏதோ ஆசைப்பட்டான், ஆனால் இவ்வளோ தூரம் வந்தான். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இல்லைலாம், அவனை நல்லா வச்சுடுங்க, அவனுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நடுவில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இப்போ நிக்கில் எப்படி ஜெயிச்சா, சரண்ராஜா எப்படி தோற்று போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என் காதுக்கு வருது. ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறத நானே பார்த்துருக்கிறேன். அதனால் குழந்தைங்க மத்தியில் இந்த மாதிரி பேசாதீங்க, அது அவங்களுக்கு வெறுப்புணர்வு தான் ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே இல்லை, இதுக்கு மேலே நிறைய இடங்களுக்கு அவங்க போக வேண்டியது இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு கெட்டு போயிடும். அதுக்கு நீங்களே காரணமாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. சரண் எப்பவுமே தனிமையை தான் விரும்புவான். அவன் அடிக்கடி அந்த சுடுகாட்டு மேடை மேலே போய் படுத்துக்குவான். நான் கூட கேட்பேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அங்கே போய் படுத்தாதாம்மா நிம்மதியாக இருக்குது, அந்த நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்கலமா அப்படின்னு சொல்லுவான். அவனை சில நேரம் எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க.